என்ன டாக்டர் சொல்ல போறது? முக்கியமான கேஸ் இருக்குன்னு சொல்லிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ், ஆமாங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பேஷண்ட்டை பற்றி தான் கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, அம்னீஷியா, தேஜாவு, தூஜாவு, பாஜாவுன்னு எல்லா நோயாளியும் பாதிக்கப்பட்ட ஒரு வினோதமான ஒரு கேஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி சரி சரியா? டாக்டர். ஓகே, பேஷண்ட்டை கூட்டு வர இருங்க. இதுதான் பேஷண்ட். ஓகேவா? பார்க்கறதுக்கு தாடி பாலாஜி மாதிரி இருக்கும், இல்லை இது வேற. சரியா? ஓகே, இந்த பேஷண்ட்டுக்கு பேர் இருக்கு, வயசு இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம என்ன பேசினாலும் தெரியும், கேட்கும், ஆனால் உணர முடியாது. உணர்ச்சி இல்லையா? உணர்ச்சி இல்லை, ரியாக்டும் ஆகும். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. எதுவுமே இல்லை. நீங்க சுத்தி என்ன நடக்குது, ஏன் பேசுறாங்க, ஏன் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, எதுவுமே தெரியாது. தினமும் காலில இருந்து குளிப்பாட்டி கூட்டு போயிடுறாங்க, திரும்ப சாயங்காலம் அப்படியே வீட்டுக்குள்ள போய் வச்சிடுறாங்க. அப்படி என்ன பண்ணாலும் உணர்ச்சி டச்சுனா கூட கேட்காத. எதுவுமே தெரியாது. வேணா செக் பண்ணுங்க. பாத்தீங்களா? எதுவுமே இல்லை டாக்டர். அதாவது காது கிட்ட வந்து செவிடு கிளிகிற அளவுக்கு அடிச்சா கூட ஒரு மனுஷன் நார்மலா எப்படியாவது பார்க்கணும். அந்த ரியாக்ஷன் கூட இல்லைன்னா அப்போ ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நோய் தான் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ண போறோம். சரி, தூங்குமா டாக்டர்? எப்பவுமே தூங்குற நோய் தான். எப்பவுமே நீங்க கண்ணை முழிச்சுக்கிட்டே தூங்குற ஒரு நோய். இது ஒரு வித்தியாசமான நோயாலையும் இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ நீங்க அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரா முழிச்சிருக்காரான்னு யாருக்குமே தெரியாது. சொல்லுங்க லைட்டா. ஆமா, பாத்தீங்களா? அதான் பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்லை சார், அவரு பார்த்தா சார். யாரு? டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார், அவரு சார். யார்? அவனையா? வேற ஏதாவது கேள்வி இருக்காமா? டாக்டர், இந்த பேஷண்ட்னால நமக்கு என்ன பயன் இருக்கு? இந்த பேஷண்ட்னால நமக்கு எந்த பயனும் கிடையாதுமா. சரிங்களா? இந்த பேஷண்ட்னால இந்த பேஷண்ட்டுக்கும் பயன் இல்லை, யாருக்கும் பயன் இல்லை. இந்த பேஷண்ட் வந்ததுலேருந்து குடிமகன்கள் மட்டும் நல்லா குதூகலமாக இருக்காங்க. இதுலேருந்து ஆன்லைன்லேயே பில்லிங்கை போட்டுக்கலாம் குடிக்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் ரெஸ்டோ பாரு வருது. நல்லா இருக்கு. ஆமா, புது வகையான சரக்கு இம்போர்ட் பண்றாங்க. பார்த்து ஒயின் ஷாப்புக்கு மட்டுமே செஞ்ச ஒரு பேஷண்டாவே நம்ம ஆள் வந்திருக்காப்புல. 2 மாசத்துல ஒயின் ஷாப்புக்கு மட்டும் அவ்வளவு சலுகையை கொடுத்து இந்த பேஷண்ட் வந்து நம்ம கிட்ட வந்திருக்கு. சரிங்களா? இந்த பேஷண்ட் எங்க வந்தா டாக்டர் பார்க்கலாம்? இந்த பேஷண்ட்டை நீங்க எங்க வந்து பார்க்கலாம்னா மியூசியம்ல வந்தா பார்க்கலாம். மியூசியம்? நாமக்கல் மியூசியம். இது நீங்க மியூசியம்ல தான் இருக்கும். வினோதமான பேஷண்ட் இல்ல. இப்ப 10வது மாடிக்கு வச்சிருக்கோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அங்க வந்து நீங்க வந்து தாராளமா பார்க்கலாம். ஆனா பேசாது. சரி, சைலண்டா பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். தொடக்கூடாது. பேஷண்ட்டை தொடாம அப்படியே பாருங்க. சரியா? டாக்டர், பெண்கள் பாதுகாப்பா இல்லை அப்படின்னா உடனடியே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு மோதவ் சொன்னாரு. அப்போ பெண்கள் பாதுகாப்பா தானே இந்த தமிழ்நாட்டுல இருக்கா அர்த்தம்? ஆமா, இவரோட இன்னொரு பேஷண்ட் தான் அவரு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, டூப்ளிகேட் ஐடி, மஞ்சள் பத்திரிக்கை எல்லாத்தையுமே எடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது எடுப்பாங்க. எப்ப எடுப்பாங்கன்னா அவங்க ஆளுங்களை மட்டும் எடுக்க மாட்டாங்க. புரிஞ்சிச்சுங்களா? சரி சரி. அதனால இவங்க ஆளுங்களை யாரையும் தொட மாட்டாங்க. அப்படி தொட்டா இவரை தான் கைது பண்ணணும். அதனால அப்படி தொட மாட்டாங்க. 2வது மரியம். அப்புறம் இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் வந்து என்கிட்ட அனாரிமா போட்டோ வீடியோ எல்லாம் கேட்டு மிரட்டுறாருன்னு ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வீடுமா அலையுது இல்ல, பிள்ளையோட படிப்பெல்லாம் நிறுத்திட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. வேணா அந்த பொண்ணு மேல வேணா நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த வைகுண்டம் எம்எல்ஏ அவரு கடவுளுக்கு சம வைகுண்டம் அப்படி. அதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்காது இந்த பேஷண்ட். சரிங்களா? சரி டாக்டர், இந்த பேஷண்ட்டுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது? இப்படியே இருக்கே, ரொம்ப கஷ்டம்தான். வந்த புதுசுல இந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது என்ன ஏதுன்னு ரொம்ப சிரமப்பட்டோம். அப்புறம் எங்களோட டெக்னிக்கல் டீம் வச்சு நாங்கள் அப்சர்வ் பண்ணோம். அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். இப்போ பாருங்க தம்பி, கொஞ்சம் கை கொடுப்பா, ஊசி போட்டுக்கிறேன். தம்பி 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 பார்த்தீங்களா? ஒன்னதான் இல்லை, வராது. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ தானா கையை கொடுக்கும் பாருங்க. இப்போ பாருங்க, ரோலிங், டேக், ஆக்ஷன். அப்படியே கை கொடுப்பா, அப்படியே கொடு. ரிலாக்ஸ். ஓகேவா? எஸ், அப்படிதான் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா பேஷண்ட்டுக்கு? டாக்டர், இந்த பேஷண்ட் எதை பார்த்தா பயப்படும் டாக்டர்? ரொம்ப வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ். இந்த பேஷண்ட் எதை பார்த்து பயப்படும் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான். இப்போ பாருங்க,
அப்படி என்ன டாக்டர் சொன்னீங்க இப்படி பயப்படுது? இருங்க நீங்க கூட செக் பண்ண காம் டவுன் ஓகே என்ன டாக்டர் இப்படி பயப்படுது? நீங்க கூட சொல்லி பாருங்க பயப்படும். சரி ஒன்னில் ரிலாக்ஸ் கேமரா பாருங்க ரிலாக்ஸ் ரோலிங் கட் ஓகே. அந்த ஒரு வார்த்தைக்கா இப்படி பயப்படுது? எஸ், அந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தைன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. வேற என்ன கேள்வி இருக்கு பேஷண்ட் கிட்ட? டாக்டர், இந்த பேஷண்ட்க்கு கோவம் வருமா? நிச்சயமா வரும். நம்ம ரசத்துல தானே வருது கோவம், அப்ப அது வரும். அதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கோம் நான். அதுக்கு ஒரு வார்த்தை எஸ், இப்போ பாருங்க. சரி கட் அப்படின்னா சொல்லுங்க. கட் ரோலிங் கேமரா கட். இல்ல டாக்டர், நான் எதுவும் கேட்கல, பயமா இருக்கு. பாத்தீங்களா, அந்த ஒரு வார்த்தையை கேட்டா மட்டும் கோவம் வந்துடும். அந்த என்ன வார்த்தை அப்படின்னா திமுக, அந்த ஒரு வார்த்தை அது வந்தா கோவம் வந்துடும் பேஷண்ட்டுக்கு. சரியா டாக்டர், அப்புறம் நீங்க இதெல்லாம் சாப்பிடும் நிறைய சொன்னீங்க. இப்போ இந்த பேஷண்ட் என்ன சாப்பிடும் டாக்டர்? நாங்க வந்த புதுசுல இந்த பேஷண்ட் வந்து ஒரு வெஜிடேரியனா இருக்கும். அதனால வந்து நாங்க வந்து நல்ல தோசை இட்லி வாங்கி கொடுக்கலாம். ஆனந்த பவனோ சங்கீதா பவன்லயோ ஏதோ வாங்கி கொடுக்கலாம். ஆமா, வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சோம். அங்க பிடிக்கல. அப்புறம் தான் செக் பண்ணோம், கேக் தான் பிடிக்குது இந்த பேஷண்ட். ஓ, அதுவும் வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் தான் அவங்க சாப்பிட்றாரு. எத்தனை கேக் டாக்டர் சாப்பிடுவாங்க? ஒரு நாளைக்கு 5 வகையான பீசஸ் கேக்ஸ், அவ்வளோ. ஐஸ் கேக், பிளெயின் கேக், அது வித்தியாசமா இருக்கு, நம்ம அது கணிக்கவே முடியாது. அவரு மட்டும் தனியா சாப்பிடுவாரா டாக்டர்? அதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. வேற கேள்வி அடுத்து. சரி டாக்டர், லாஸ்டா ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பேஷண்ட் அடுத்த 5 வருஷத்துக்கு தாங்க மாட்டார்? ஐயோ, நம்ம தாங்க வச்சே ஆகணும். இப்ப நீங்க இந்த பேஷண்ட்டை தாங்க வைக்கலன்னு வைங்களேன், எங்கிட்ட மொத்தம் 234 வார்டு இருக்கு. அதுல 107 வார்டுல இதே மாதிரியான பேஷண்ட்ஸ் இருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப திடீர்னு இந்த பேஷண்ட்டை வெளியே அனுப்பிட்டா, தூக்கி விட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த 107 207 மாறிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? தமிழ்நாட்டோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அதனால அந்த பேஷண்ட்டுகளை வச்சு காப்பாத்தியே ஆகணும். அந்த 4 வருஷம் இவங்க நல்லா இருக்காங்களோ, நம்ம இவங்க அப்படியே வச்சு அழகு பார்த்துக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அதனால இது வந்து இந்த பேஷண்ட்டை தாக்கு பிடிச்சே ஆகணும்ப்பா அடுத்த 5 வருஷத்துக்கு. சரியா? சரி டாக்டர். வேற கேள்வி ஏதாவது இருக்காப்பா? இல்ல டாக்டர், வேற எந்த கேள்வியும் இல்லை. சரி, இந்த பேஷண்ட்டை பத்தி நீங்க நல்லா நிறைய தெரிஞ்சிருக்கீங்க. இது மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க நம்ம வார்டுக்குள்ள. நாளைக்கு வந்து ஒரு வினோதமான ஒரு பேஷண்ட்டை பார்க்க போறோம். இந்த பேஷண்ட்டாவது இப்படியே இருக்கா, நாளைக்கு உங்களுக்கு சீஃப் டாக்டர் வருவார். அந்த பேஷண்ட் எப்படின்னா கொஞ்சம் வினோதமான கேள்வி. நீங்க என்ன பேசினாலும் இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சது துளசி. புரிஞ்சுச்சா? இதை விட ரொம்ப சீரியஸான கேஸா இருக்கும் போல டாக்டர். ரொம்ப முத்தி போனது. அந்த கேஸை தான் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி. இந்த பேஷண்ட் பத்தின நோட்ஸ்ல எடுத்துக்கவா? வேஸ்ட்டுமா, எடுத்து கிழிச்சு எரிஞ்சிரு. வெளியே தெரிஞ்சுன்னா அசிங்கமாயிரும். நான் அதுக்கு தான் எடுக்கவே இல்லை. முழுங்கிருங்க, மென்னு துப்பி முழுங்கிருங்க. அதனால இந்த பேஷண்ட்டை பத்தி நீங்க நிறைய பேசியிருக்கீங்க. நாளைக்கு நம்ம வினோதமான பார்ப்போம். சரியாடா? ஓகே ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. போங்க தம்பி, போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணக்கூடாது. போங்க. ஓகே, போமாப்பா. ஓ சாரி, மறந்துட்டேன். சாரி. ரெடி, ரோலிங், ஆக்ஷன். கண்களே அதுதானே பெண்களே. ஓகே, கேமரா ரோலிங்.